வணக்கம். செந்தடலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சிந்து பாத்தி மனித புதைக்குழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 25ஆம் நாள் யாழ்ப்பாணத்துக்கும் திருகோணமலைக்கும் விஜயம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாட்டில் உள்ள சில இடங்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலய ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கட்குளம் பகுதியில் நேற்றைய நாள் 1 கிலோ கஞ்சா கலந்த மாவாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வசாவிளான் பகுதியில் உள்ள தோட்ட கிணறு ஒன்றிலிருந்து 3 பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஹார்முஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்கா ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். சிந்து பாத்தி மனித புதைகுழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை சிந்து பாத்தி மனித புதைக்குழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வரையிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டமானது மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பால் இன்றிலிருந்து எதிர்வரும் 25ஆம் நாள் வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்துக்கு அணையா விளக்கு என பெயரிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 25ஆம் நாள் யாழ்ப்பாணத்துக்கும் திருகோணமலைக்கும் விஜயம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 25ஆம் நாள் புதன்கிழமை யாழ்ப்பாணத்துக்கும் திருகோணமலைக்கும் நேரடியாக விஜயம் செய்ய உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் போது அங்கு கள சூழ்நிலை ஒழுங்காக இருக்குமானால் அவர் செம்மணி மனித புதைக்குழி இருக்கும் பகுதிகளையும் நேரடியாக பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க இருக்கின்றார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோர் பங்கு பெற்றுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றதா என்பதை அறிய முடியவில்லை. அவர்களும் அழைக்கப்பட்டிருக்க கூடும் என கருதப்படுகின்றது. இன்று கொழும்பு வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று மாலை நாடாளுமன்ற குழு அறையில் நாடாளுமன்ற கட்சிகளின் தலைவர்களை ஒன்றாக சந்திக்க இருக்கின்றார். எனினும் எதிர்கட்சி பிரமுகர்கள் தனித்தனியாக அவர் சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வரும் அதே சமயத்தையொட்டி இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய கனடாவில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக அங்கு பயணமாகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கொழும்பில் வந்து இறங்கிய கையோடு பிரதமருக்கும் அவருக்கும் இடையில் சந்திப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அந்த சந்திப்பு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சந்தித்து பேசுவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரியாலை சிந்து பாத்தி மனித புதைக்குழி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கும் அணையா விளக்கு என்ற 3 நாள் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடவும் மக்களை சந்திக்கவும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த கால மனித உரிமைகள் மீறல்களை கையாள்வது குறித்த நாட்டின் நல்லிணக்கத்துக்கான தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனித உரிமைகள் ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் எந்த தடையும் விதிக்கப் போவதில்லை என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் இன்று திங்கட்கிழமை நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். இன்றைய நாள் நாட்டிற்கு வருகை தரும் அவர் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை நாட்டில் தங்கியிருப்பார். இதன் போது அவர் யாழ்ப்பாணத்துக்கும் திருகோணமலைக்கும் வருகை தரவுள்ளார். இலங்கை சந்தையில் லாப் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தேசிய நுகர்வோர் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. கடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்போது லாப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திடம் விசாரித்த போது அதனை நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று நாட்டில் உள்ள சில இடங்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை அறிக்கையின்படி சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களிலும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் இன்று பிற்பகலில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலய ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலய ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு ஏராளமான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையின் கற்றல் கற்பித்தல்களில் காணப்படும் இடர்பாடுகளால் பல மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி வேறு பாடசாலைகளுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் முன்னதாக பாடசாலையில் முறையற்ற நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அங்கு வந்த பாடசாலை அதிபர் மாணவர்களை தாக்கியதை அடுத்து பெற்றோருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் முருகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு ஏராளமான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இந்நிலையில் துணுக்காய் வலய கல்வி திணைக்கள அதிகாரிகள் பாடசாலைக்கு சென்று பாடசாலை மாணவர்களுடனும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களுடனும் கலந்துரையாடியுள்ளனர். இருந்த போதும் சுமூகமான தீர்வு எட்டப்படாத விடத்து தாங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தக்குளம் பகுதியில் நேற்றைய நாள் 1 கிலோ கஞ்சா கலந்த மாவாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கற்குளம் பகுதியில் நேற்றைய நாள் 1 கிலோ கஞ்சா கலந்த மாவாவுடன் 26 அகவையுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனை செய்து வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ் மாவட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் ஸ்ரீலங்கா காவல்துறை காவலரனில் கடமையில் இருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பசாபுலான் பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து 3 பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வசாபுலான் பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து 3 பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வசாபுலான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 அகவையுடைய பெண்ணின் சடலமே நேற்று இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் அண்மைய நாட்களில் மன அழுத்தத்துடன் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் நேற்று முன்னாள் இரவு தூக்கத்துக்கு சென்றுள்ள நிலையில் நேற்று காலை அவரை காணவில்லை. அந்த வகையில் அவரை தேடிய வேளை தோட்ட கிணற்றில் சடலமாக காணப்பட்ட நிலையில் சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்தும் போரை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆஸ்டின், பாஸ்டன், சின்சினாட்டி, சிகாகோ, போர்ட்லாந்து மற்றும் வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட நகரங்களும் ஈடுபட்டன. ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி மற்றும் ஈரானுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் போர் வேண்டாம் என்ற வாசகங்கள் இடப்பட்ட பதாதைகளை ஏந்தி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர்.
இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவும் தற்போது ஈரானுக்கு எதிராக நேரடி இராணுவ நடவடிக்கையை முதன்முறையாக தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஹார்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பை கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்ததாக ஈரானின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து ரூபியோ சீனாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றொரு பயங்கரமான தவறாக இருப்பதுடன் அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.